உப்பு பருப்பு, நெய் பருப்பு, கிள்ளி போட்ட பருப்புன்ட்டு இதுக்கு நிறைய பேர் உண்டு. அதுதான் இன்னைக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு அரை கப் அளவு துவரம் பருப்பை நல்லா க்ளீன் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு டீஸ்பூன் அளவு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. திக் அண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4-5 பூண்டு, அரை டீஸ்பூன் சீரகம், இது கூடவே ஒரு தக்காளி. நான் இன்னைக்கு மண் சட்டியில் செய்கிறேன். நீங்கள் குக்கரில் செய்கிறது இருந்தாலும் இதே மாதிரி செஞ்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. மண் சட்டியில் செய்கிறப்போ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சு பருப்பு நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சுங்க. இதை கடைய வேண்டியதில்லை, அந்தளவு நல்லா வெந்துருச்சு. தேவையாக இருந்தால் கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து செய்யுங்க, சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன். தாளித்து பருப்பில் கொட்டினோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.